இங்க இருந்து போகும்போது உள்ள இறங்கும் போது வாய்க்கரிசி போட்டு ஒத்த கொட்டை அடிச்சு உள்ள போகும்போது குழி தோண்டி இருப்பாங்க. அங்க செத்தா அங்கேயே புதைக்கிறதான். நாங்க போய் திரும்பினாதான் நிஜம், இல்லைன்னா அங்கே அவ்வளவுதான். மதுரை மாவட்டம், மேலூர் வட்டம், சேரம் சிறுகுடி நாடு, சனரம்பட்டி அம்மச்சம்மன் ரோசாப்பு குழு. வேற அம்மச்சம்மன் மட்டும்தான் இருந்துச்சு. ரோசாப்பு குழுன்னு காரணம் வர எங்க ஆளு பாட்டை பூரா அங்க போய் செத்தாங்க. அவங்க கதையை பத்தி நான் சொல்றேன். இது கதை இல்ல, வரலாறு. வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கங்க. 55 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தாவோட அப்பன்லாம் இங்க இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் அமுதி வட்டம் வெள்ளாங்குளம் அங்க போய் விளையாண்டுருக்காங்க. விளையாண்டா சும்மா வடம் இல்ல, இழுவடம். வடத்தோட அப்படியே மாடை விட்டுட்டு எங்க தாத்தா குத்த பொண்ணு இன்னொரு தாத்தா அந்த வடத்தை பிடிச்சாதான் அவரை காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி விளையாண்டு வந்திருக்காங்க. விளையாண்டு வந்தோடனே கடைசி 12வது மாடு விடும்போது குண்டுமலைன்னு ஒருத்தவர் பேர் போகக்கூடாது அப்படின்ட்டு கடைசி மாடை நீங்க பிடிங்க, நான் உழுந்து சாகுறேன்டா அப்படின்னு உழுந்து செத்துருக்காரு. சும்மாலாம் சாகல, பேருக்காக செத்துருக்காரு குண்டுமல்லின்னு ஒருத்தர். இப்ப அவருக்கு அங்க சிலை வைக்கணும். நாங்க போய் மாடை பிடிச்சி அங்க சிலை வைக்க போறோம். 1ஆம் தேதி ராமநாதபுரம் வெள்ளாங்குளத்துக்கு போறோம். வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க என்ன நடக்க போகுது. வடம்னா சும்மா கிடையாது. இங்க இருந்து போகும்போது உள்ள இறங்கும் போது வாய்க்கரிசி போட்டு ஒத்த கொட்டை அடிச்சு உள்ள போகும்போது குழி தோண்டி இருப்பாங்க. அங்க செத்தா அங்கேயே புதைக்கிறதான். நாங்க போய் திரும்பினாதான் நிஜம், இல்லைன்னா அங்கே அவ்வளவுதான். இது எந்த அம்மச்சி அத்தா எங்களை காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சு நான் நம்பிக்கையோட போறோம். நீங்களும் வந்து பாருங்க. இது காப்பு எந்த ஊர்லயும் கட்டியிருக்க மாட்டாங்க. மஞ்சரட்டுக்கு நாங்க கட்டியிருக்கோம். சும்மா கிடையாது, 1 மாசம் வேறதான். ஃபர்ஸ்ட் நாங்க சும்மா 10 பேர் ஆரம்பிச்சோம் சாப்பிடுவோம் அப்படின்னு. எங்க ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவங்க எல்லாம் இங்க இருந்து போறாங்க, இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு டெய்லியும் ஒவ்வொரு ஆள் சமைச்சு போட்டு 1500 பேர் 2000 பேர் சமைச்சு போட்டு டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நாளைக்கு நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். சும்மாலாம் கிளம்பல, ஊரே கண்ணீரோடு எங்களை அனுப்பி வைப்பாங்க. தாய் தகப்பன்லாம் ஒத்த புள்ள பெற்றிருக்காங்க. பூரா சின்ன பையன் போயிட்டு திரும்புவாங்களா என்னான்னு தெரியாம இங்க இருந்து எங்களை லாரியில ஏத்தி கண்ணீரோடு அனுப்பி வைப்பாங்க. நாங்க போய் ஜெயிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறோம். களம் என்று வந்தால் வெற்றி மட்டுமே.